everyone. ஷர்மிளா கிளாஸுக்கு புதுசுங்களா இல்ல நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? நியூ மேம். ஓகே. கண்ணா 7 இப்போ 11th ஸ்டாண்டர்டா? எஸ் மேம். எஸ் சார் 11th ஸ்டாண்டர்ட் போக 10th முடிச்சு வந்த பொண்ணுன்னு நினைக்கிறேன். மேர ஷர்மிளான்னு பார்த்தேன். சரி வேணா உட்காந்துக்குங்க. இது வந்து 12th கம்ப்ளீட் பண்ற போற குழந்தைகளுக்கு உங்க பேட்ச் இனிமேல் தான் ஆரம்பிக்கும். இப்போ இல்ல. ஓகே சார். நீங்க 2026ல தான் நீங்க நீட் எழுதுவீங்க. எஸ் சார். அதனால அது பின்னாடி மேல் தான் ஆரம்பிக்கும். இது இப்போ 2025 அடுத்த மாசம் எழுதுறவங்களுக்கு இது நம்ம வச்சிருக்கோம். ஓகே சார். நீங்க உட்கார்ந்து பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. எஸ் சார். பாருங்க. ஓகே, வெரி குட். ஐ திங்க் ஷர்மிளா கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. எந்த அளவுக்கு எந்தூசியாஸ்டிக்னா அவங்க 7 o'clock கனெக்ட் பண்ணிட்டாங்க சார். நான் வேற ஒரு கிளாஸ்ல போட்டுட்டாங்க. அது பரவாயில்லை, அழுதுச்சு. பரவாயில்லை. இட்ஸ் லைக் தட். பரவாயில்லைங்க சார். ரைட். நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில இருந்து ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அங்கிருந்து தான் நம்ம கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? ஒருவேளை 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சும்மா கவனிங்க. மேபி ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க கூட ஆன்சர் பண்ணலாம். ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல இந்த கொஸ்டின் வரைக்கும் பார்த்துருந்தோம்னு நினைக்கிறேன். 2023 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுல இந்த கொஸ்டின் வரைக்கும் கடைசியா பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்க. இங்கேயும் ஒரு சீக்வன்ஸ் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்துட்டு எண்ட் ப்ராடக்ட் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ண முடியுமான்னு பாருங்க. வி ஹாவ் அசட்டால்டிஹைட் ஆர் எத்தனல், அது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்றாங்க. ஏங்கிற காம்பவுண்ட் வருது. அந்த ஏங்கிற காம்பவுண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணி ஹீட் பண்றாங்க. பிங்கிற காம்பவுண்ட் வருது. பிஎம் மறுபடியும் ஹெச்பிஆர் கூட ட்ரீட் பண்ணி சிங்கிற காம்பவுண்ட் வருது. அந்த சிய நம்ம இந்த புரோமோ பென்சீன் கூட ட்ரீட் பண்ணும்போது காம்பவுண்ட் டி வருது. ஸோ நம்மளுக்கு அந்த ஆரோ மார்க் மேல இருக்கிற அந்த ரியேஜன் செட்டை வச்சே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன ரியாக்ஷனை கேட்டிருக்காங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வச்சு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்ப டி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா மேடம்? ஆமாங்க சார். ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு தெரியுதுங்களா? ஆல்டிஹைட லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்றாங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட்? ரிடக்ஷன் மேம். ஆமா. சோ இட் இஸ் a reducing agent. அப்ப அது வந்து ஆல்டிஹைட ரெடியூஸ் பண்ணும். சோ ஆல்டிஹைட் ரெடியூஸ் ஆச்சுன்னா என்னவா ரெடியூஸ் ஆகும்? ஆக்சிடேஷன் சீக்வென்ஸ்ல நம்ம அதை படிச்சிருக்கோம். பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா மைல்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் போட்டோம்னா we'll end up with aldehyde. ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் பண்ணோம்னா we'll end up with acid இல்லைங்களா? ஆக்சிடேஷனுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன் ரிடக்ஷன். ஸோ ஆசிடை ரெடியூஸ் பண்ணோம்னா ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ணா we'll end up with primary alcohol. ஸோ ஹியர் we have aldehyde, ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் இருக்கு. அப்போ ஏ என்னவா இருந்திருக்கும்? ஆல்டிஹைடை ரெடியூஸ் பண்ண என்ன கிடைக்கும்? பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா நீங்க ஆரம்பிக்கும் போது எவ்வளவு கார்பன்ஸ் இருக்கோ முடிக்கும் போதும் நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் மாறாது. அப்போ ஏங்கிறது ஒரு பிரைமரி ஆல்கஹால்னு தெரிஞ்சிருச்சு. அண்ட் இனிஷியலா எவ்வளவு கார்பன்ஸ் இருக்குமோ அந்த கார்பன்ஸ் அப்படியே இந்த பிரைமரி ஆல்கஹால் ரீட்டைன் ஆகும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப ஏங்கிறது என்ன ஆல்கஹாலா இருந்திருக்கும்? எத்தனால். CH3 CH2OH. Here we have sulfuric acid. போட்டு ஹீட் வேற பண்றாங்க. So sulfuric acid is the best dehydrating agent. ஸோ அப்போ டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ரிமூவல் ஆஃப் வாட்டர். ஸோ எத்தனால்ல இருந்து வாட்டரை ரிமூவ் பண்ணா என்ன ப்ராடக்ட் வரும்? ஈத்தீன் மேம். ஈத்தீன். அவ்வளவுதான். H2O வெளியில போயிடும். ஸோ இங்க இருக்கிற ஒரு ஆல்கஹாலும் இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் வெளியில போய் இதோட மெக்கானிசம் நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். ஸோ CH2 டபுள் பாண்ட் CH2. ஸோ இது காம்பவுண்ட் ஏ, இது காம்பவுண்ட் பி. இது கூட they are treating HBr. ஒரு ஆல்கீன் கூட HBr போட்டா நம்ம எதுக்காக போடுறோம்? அது அடிஷன் ரியாக்ஷன். கரெக்ட்டுங்களா? அப்போ ஈத்தீன் கூட HBr போட்டா
இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு புரோமின். சோ இது வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ஆல்கீனுங்கிறதுனால எங்க வேணாலும் ஹைட்ரஜன் போடலாம், எங்க வேணாலும் புரோமின் போடலாம். அப்போ காம்பவுண்ட் சி என்னது? CH3 டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்டா மாறிடும், CH2 Br. திஸ் இஸ் காம்பவுண்ட் சி. சோ எத்தில் புரோமைடு இதுதான் காம்பவுண்ட் சி. இப்போ இத வந்து புரோமோபென்சீன் கூட ட்ரீட் பண்ண சொல்றாங்க, சோடியம் ட்ரைஈதர். இது என்ன நேமிங் ரியாக்ஷன் தெரியுதுங்களா? ஹாலோ ஆல்கேனோ, ஹாலோ அரீனோ, இந்த சோடியம் ட்ரைஈதர் கூடலாம் ட்ரீட் பண்றது ஒரு ஃபேமஸான நேமிங் ரியாக்ஷன். 11th ஸ்டாண்டர்ட்ல ஹைட்ரோ கார்பன்ல படிச்சிருப்பீங்க, ஆர் ஹாலோ ஆல்கேன் ஹாலோரின் 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ரெண்டு ஹாலோ ஆல்கேன் சோடியம் அண்ட் ட்ரைஈதர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா உட்ஸ் ரியாக்ஷன். ரெண்டு ஹாலோ அரீன் சோடியம் அண்ட் ட்ரைஈதர் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஒரு ஹாலோ ஆல்கேன் இன்னொன்னு ஹாலோ அரீன்னா உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஞாபகம் இருக்குங்களா? அப்போ காம்பவுண்ட் டி என்ன வரும்? கவிராஜ் ஐடியா இருக்குங்களா? உட்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம். உட்ஸ் ரியாக்ஷன் சொல்றேன், அதே மாதிரிதான் ஃபிட்டிக் ரியாக்ஷனும் அதே தான் உட்ஸ் ஃபிட்டிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 moles ஆஃப் மெத்தில் குளோரைடு 2 moles ஆஃப் சோடியம் கூட ரியாக்ட் ஆகுது அண்ட் சால்வெண்ட் வந்து நான் ட்ரை ஈத்தர் யூஸ் பண்றேன் அப்படின்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 2 moles ஆஃப் மெத்தில் குளோரைடு, ரெண்டு மெத்தில் குளோரைடையும் ஹாலஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஸோ இது ஒரு சோடியம், இங்க இன்னொரு சோடியம். இந்த சோடியம் இந்த சீலும் சேர்ந்து NaCl வெளில போயிடும், இதுவும் NaCl வெளில போயிடும். இந்த ரெண்டு மெத்தில் குரூப்பும் ஃபியூஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? ஸோ CH3 சிங்கிள் பாண்ட் CH3. அப்போ நீங்க மெத்தில் குளோரைடு எடுத்துட்டீங்கன்னா யூ எண்ட் அப் வித் ஈத்தேன். கரெக்டுங்களா? ரெண்டு R குரூப்பும் ஃபியூஸ் பண்ணி நீங்க ப்ராடக்ட் எழுதணும். இது வந்து ஹாலோ ஆல்கேன் எழுதுறதுனால திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்ட் உட்ஸ் ரியாக்ஷன். இதுவே ஹாலோ அரீன் அப்படின்னா ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஒரு ஹாலோ ஆல்கேன் இன்னொரு சப்ஸ்ட்ரேட் வந்து ஹாலோ அரீனா தட் இஸ் உட்ஸ் ஃபிட்டிக். கரெக்ட்டுங்களா? அப்ப ஹியர் வி ஹாவ் எத்தில் புரோமைட். அதை வந்து புரோமோபென்சீன் கூட ட்ரீட் பண்றாங்க. அப்ப என்ன ப்ராடக்ட் வரும்? எப்பவுமே ஹாலஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதணுமா? CH3 CH2 Br ஹாலஜன் புரோமோபென்சீன்ல. அப்போ ரெண்டு புரோமனும் சோடியம் கூட சேர்ந்து NaBr வெளியில போயிடும். அப்போ இந்த கார்பனும் ஃபியூஸ் ஆகி will end up with எத்தில் பென்சீன். கரெக்ட்டுங்களா? சோ என்ன ஆப்ஷன் இருக்கு? எங்க இருக்கு பாருங்க, எத்தில் பென்சீன் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, which is your D. எங்க இருக்கு எத்தில் பென்சீன் ஆப்ஷன்ல? ஆப்ஷன் பி மேம். அவ்வளவுதான், செகண்ட் ஆப்ஷன். புரிஞ்சுதுங்களா? எஸ் மேம். ரைட். ஸோ இது பாருங்க, ஒரு ரியாக்ஷனும் ஒரு சாப்டர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்ல இருந்தும் இருக்கு, ஆல்கஹால்ல இருந்தும் இருக்கு, ஹைட்ரோ கார்பன்ல இருந்தும் கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின்ல ஒரு சாப்டர்ல இருந்தும் ஒரு ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் இது வந்து அப்படியே NCERT-ல இருந்து கேட்ட கொஸ்டினுங்க. Geldahl method for the estimation of nitrogen can be used to estimate the amount of nitrogen in which of the following compounds? இந்த 4 காம்பவுண்ட்ல நைட்ரஜன் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஜெல்டால் மெத்தட்ங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல நைட்ரஜன் எவ்வளவு இருக்குன்னு எஸ்டிமேட் பண்றதுக்கான ஒரு மெத்தட். ஆனா எல்லா காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜனையும் ஜெல்டால் மெத்தடை யூஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ண முடியாது. அவங்க ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்படியே NCERT-ல இருந்து கேட்ட கொஸ்டின். நீங்க வேணா NCERT ரெஃபர் பண்ணி கூட சொல்லுங்க. ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ல க்ளூ வேணுமா? நான் சொல்லட்டுங்களா இல்ல நீங்க பாக்குறீங்களா? NCERT ஓபன் பண்ணி பாக்குறதுனாலும் பார்த்துட்டு சொல்லுங்க. இது எங்க பார்க்கணும்? 11th ஸ்டாண்டர்ட் புக்ல ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில லாஸ்ட் செக்மெண்ட்ல குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு கீழே நைட்ரஜனோட எஸ்டிமேஷனுக்கு கீழே இதை நீங்க பார்க்கணும். ஜெல்டால் மெத்தட் வந்து ரொம்ப ஃபேமஸான மெத்தட். இதுல ப்ராப்பர் ப்ரொசீஜரே நீங்க படிச்சிருந்திருப்பீங்க.
ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து நம்ம ப்ராப்பர் கன்வர்ஷனுக்கு அப்புறம் ஆசிட் கூட எல்லாம் ட்ரீட் பண்ணி பேக் டைட்ரேஷன் மூலமா நம்ம வந்து நைட்ரஜன் எஸ்டிமேட் பண்ணுவோம், ரைட்? பட் அந்த மாதிரி எல்லாம் காம்ப்ளிகேட்டடா கூட கொஸ்டின் இல்லை. இந்த 4ல எந்த காம்பவுண்ட்ல இருக்கிற நைட்ரஜனை எஸ்டிமேட் பண்ண முடியும் ஜெல்டால் மெத்தடை யூஸ் பண்ணின்னு கேக்குறாங்க. ஜெல்டால் மெத்தடை யூஸ் பண்ணணும்னா அந்த நைட்ரஜன் நைட்ரோ குரூப்ல இருக்கக்கூடாது, நைட்ரஜன் அசோ சிஸ்டமா இருக்கக்கூடாது, அசோபென்சீன் மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிங்ல நைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா இதுதான் வந்து அசோ டை மாதிரி இருக்கு. ஸோ இங்க யூஸ் பண்ண முடியாது. நைட்ரோ குரூப்ல இருக்க நைட்ரஜன் யூஸ் பண்ண முடியாது. இங்க ரிங்ல இருக்கிறதுனால இதையும் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனா இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா நைட்ரஜன் வந்து இங்க ரிங்ல இல்ல, வெளியில எல்லாம் இருக்கு. ஸோ அணுலன்ல இருக்கிற நைட்ரஜனை ஜெல்டால் மெத்தட் மூலமா எஸ்டிமேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது அப்படியே நீங்க அந்த என்சிஆர்டில ஒரு டைரக்டா ஒரு லைன்ல அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்து 2022 பேப்பர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த question, which compound among the following is not an aromatic compound? aromaticity நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். இதுல எது வந்து aromatic compound இல்லன்னு question கேக்குறாங்க. aromatic compound, anti aromatic, non aromatic எல்லாத்துக்குமே தனித்தனியா கண்டிஷன்ஸ் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? மேம் ஆப்ஷன் டி மேம். ஆப்ஷன் டி வந்து அரோமேட்டிக் இல்லைன்னு சொல்றீங்களா? எஸ் மேம். செக் பண்ணலாம். ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக், கவிராஜ் உங்களுக்கு ஆன்சர் இருக்குங்களா? ஸ்ரீநேத்ரா நீங்க எந்த கிளாஸுங்க? சொல்லுங்க கவிராஜ், ஏதோ சொல்ல வந்தீங்க. ஓகே, ஸ்ரீநேத்ரா 12th ஸ்டாண்டர்ட். அக்கா இது நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ட்ரை பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகே, ஸ்ரீநேத்ராக்கும் ஆப்ஷன் டின்னு தோணுது. கவிராஜ் உங்களுக்கு? பி ஆப்ஷன் மேம். செகண்ட் ஆப்ஷனுங்களா? சரி பார்க்கலாம். ஒரு காம்பவுண்ட் அரோமேட்டிக்கா இருக்கணும்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் நான் சொல்லியிருக்கேன்? காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் அது பிளேனார் மாலிகுலா இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஹக்கிள்ஸ் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஹக்கிள்ஸ் ரூலுங்கிறது 4n+2 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க எல்லாரும் ஆப்ஷன் டி சொல்றீங்க, கவிராஜ் வந்து ஆப்ஷன் பி சொல்றாரு. ஒன்னு நான் பார்க்கலாம். காம்பவுண்ட் ஆப்ஷன் டி எடுத்துக்கலாம். காம்பவுண்ட் டி வந்து சைக்ளிக்கா இருக்கு. பிளேனாரா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த கார்பன்ஸ் ரெண்டு sp2 ஹைபிரிடைஸ்ட். இந்த கார்பன்ல அங்க சிங்கிள் பாண்ட் தான் இருக்கு. பட் அங்க பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இருந்தாலும் அது பிளேனார்னு எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். இட் இஸ் பிளேனார். டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கான்னு பாருங்க. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் கான்ஜுகேஷன்ல இல்லாத மாதிரி இருக்கு. பட் இங்க கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுற இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. ஏன் கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுதுன்னு சொன்னேன்? ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட்ஸ் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் வரணும். டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் வரணும். ஆனா இங்க டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கு. ஸோ கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுது. பட் கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுற இடத்துல பாசிட்டிவ் சார்ஜோ நெகட்டிவ் சார்ஜோ இல்ல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ இருந்தால் அங்க கான்ஜுகேஷன் இருக்கிற மாதிரி தான். ஸோ இங்க கான்ஜுகேஷன்ல தான் இருக்கு. அடுத்தது எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் பாருங்க. we have 2 electrons. கான்ஜுகேஷனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணா அவங்களோட எலக்ட்ரான் எடுத்துக்கணும். பட் ஹியர் we have பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் இல்லைங்களே. இப்போ மொத்தமாவே 2 பை எலக்ட்ரான்ஸ் தான்.
பை எலக்ட்ரான் ஹக்கிள் ரூலை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்த்தா n is equal to 0னா 2 pi electrons, n is equal to 1னா 6 pi electrons, n is equal to 2னா 10 pi electrons. So 2 pi electronsனா Huckel's rule satisfy பண்ணுது. So cyclic, planar, conjugated double bonds and it is also obeying Huckel's rule. அப்ப இது aromatic compound தான். அவங்க வந்து எது aromatic இல்லன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது இல்லப்பா ஆன்சர். செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். கவிராஜ் சொன்ன ஆன்சர். காம்பவுண்ட் சைக்ளிக்கா தான் இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. நான் பிளேனார்னு எடுத்துக்கிறேன். டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் கான்ஜுகேஷன்ல இருக்கா? டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். பட் கான்ஜுகேஷன் மிஸ் ஆகிற இடத்துல we have நெகட்டிவ் சார்ஜ். ஸோ கான்ஜுகேஷன் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறோம். அண்ட் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பாருங்க. 1 2 3 4 கான்ஜுகேஷனுக்கு இந்த நெகட்டிவ் சார்ஜ் ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த நெகட்டிவ் சார்ஜ்ல we know there are 2 electrons. அப்போ 5 6 pi electronsனா Huckel rule சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ aromatic. அப்ப இதுவும் கிடையாது. காம்பவுண்ட் சி என்னன்னு பார்த்து சொல்லுங்க. aromatic தான். காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருக்கு, பிளேனாரா இருக்கு, டபுள் பாண்ட்ஸ் கான்ஜுகேஷன்ல இல்லனாலும் கான்ஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு we have positive charge. அப்புறம் எலக்ட்ரானோட கவுண்ட் எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 Huckel ரூலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. this is also aromatic. அப்ப ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சைக்ளிக்கா இருக்கு பட் பிளேனாரா இல்ல. இந்த கார்பனோட ஹைபிரிடைசேஷன் sp3 ஆச்சுங்களே. அதே மாதிரி டபுள் பாண்ட்ஸ் கான்ஜுகேஷன்லயும் இல்ல. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஸோ கான்ஜுகேஷன் மிஸ் ஆகுது. கான்ஜுகேஷனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு we have no positive, negative or lone pair of electrons. So it is non-aromatic. non-aromaticனா ஏதாவது ஒன்று மிஸ் ஆகும். ஆன்டி அரோமேட்டிக்னா எல்லாமே ப்ராப்பரா இருக்கும். பட் Huckel's ரூலை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. கரெக்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following is suitable to synthesis chlorobenzene? இந்த 4ல எதுல chlorobenzene prepare பண்ணலாம்னு கேக்குறாங்க. Ma'am, option C. எப்படி தத்வதிகா? மேம் அனிலின் ஃபர்ஸ்ட் அனிலின் எடுத்து பண்ணுவோம் மேம். அங்க ஃபீனால் இருக்கு. ஆமா, அப்ப இது இல்ல தானே? ஆமாங்க மேம். இது இல்ல. ஃபீனால் அனிலின் இருந்தா அது நீங்க நைட்ரஸ் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணா will end up with benzene diazonium chloride. அதுக்கப்புறம் நீங்க குப்ரஸ் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணா will end up with chlorobenzene. ஆனா அங்க ஃபீனால் இருக்குங்களே, அப்ப அது இல்லையே. எஸ் மேம். வேற ஏதாவது ஆப்ஷன் சூட் ஆகுதான்னு பாருங்க. மேம் ஆப்ஷன் பி. செகண்ட் ஆப்ஷன். ஏன்னா பென்சீனை குளோரின் கூட ட்ரீட் பண்ணா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் தாராளமா பென்சீன்ல இருந்து நம்மளால குளோரோபென்சீனை ப்ரிப்பேர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The incorrect statement regarding chirality is. Good evening, ma'am. Good evening, Santana Maharaj. So 2022 பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே மேம். சாரி ஃபார் வெயிட் மேம். இல்ல பரவாயில்ல கண்ணா, பரவாயில்ல. ஒரு 2-3 क्वेश्चन தான் பார்த்திருக்கோம். ஓகே. ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. Racemic mixture shows zero optical rotation. இது கரெக்டா தப்புங்களா? கரெக்ட் மேம். கரெக்ட். ஏன்னா ரெசமிக் மிக்சர்ங்கிறது 50% D 50% L இருக்கக்கூடிய ஒரு மிக்சர். ஸோ 50% ஆஃப் த சொல்யூஷன் வந்து பிளெயின் போலரைஸ் லைட்டை ரைட் சைடு ரொட்டேட் பண்ணும். மீதி 50% ஆஃப் த சொல்யூஷன் அந்த லெஃப்ட் சைட்ல ரொட்டேட் பண்றதுனால
நம்மளுக்கு வந்து ரொட்டேஷனே இருக்காது வெளியில வர லைட்டுக்கு. ஸோ 0 ஆப்டிக்கல் ரொட்டேஷனுங்கிறது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். பாத்துக்கலாம் ஸ்ரீநேத்ரா, சூப்பர், ஒரு ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, பார்க்கலாம். ஓகே, தத்வதிகாக்கும் ஆப்ஷன் டின்னு தோணுது. SN1 ரியாக்ஷன் yields 1:1 both enantiomer. கரெக்ட் தானே? ஃப்ரண்ட் பேக் ரெண்டு பக்கம் இருந்துமே நம்மளோட நியூக்ளியோஃபைல் அப்ரோச் பண்ணும். ஸோ வில் எண்ட் அப் வித் enantiomer racemic mixture. கரெக்ட், அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். The product obtained by SN2 reaction of haloalkenes having chirality at the reactive site shows inversion of configuration. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். Enantiomers are superimposable mirror image னு சொல்றாங்க, which is wrong. Enantiomers எல்லாம் சூப்பர் இம்போசிபிள்ங்களா? அவங்களுக்குள்ள ஆப்ஜெக்ட் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கும், ஆனா they are non சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். கரெக்ட்டுங்களா? ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் தான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸ்ரீநேத்ராவும் தத்வதிகாவும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. யாருக்காவது டவுட் இருந்தா ப்ளீஸ் கேளுங்க, இல்லைன்னா அடுத்தது போகலாம். ஷர்மிளா, நீங்க வந்து இதெல்லாம் படிப்போம் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் படிப்போம், சரிங்களா? இப்போ உங்களுக்கு மேபி டேர்ம்ஸ் எல்லாம் புதுசா இருக்கலாம், பட் புதுசுங்கிறதால கஷ்டமா இருக்கு, என்னன்னே புரியாம இருக்கு. பட் நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல கடைசி சாப்டர் வரும்போது இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும், சரிங்களா? ஓகே மேம். ரைட், இந்த क्वेश्चन நீங்க சும்மா நீட்டுக்கு எப்படி எல்லாம் क्वेश्चंस வருதுங்கறத மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே மேம். இங்க 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பா, இல்ல ரெண்டுமே கரெக்டா, இல்ல ஒன்னு கரெக்ட் ஒன்னு தப்பாங்கிற மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 ரெண்டையும் படிச்சு பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இன்கரெக்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு குட்டி ஆக்டிவிட்டி தரேன். இதுல அவர் சொன்னது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ரைட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ்னு சொல்றாரு. The acidic strength of monosubstituted nitrobenzene is higher than phenol. கரெக்ட், ஏன்னா எலக்ட்ரான் withdrawing group இருந்தால் கண்டிப்பா அதோட acidic strength இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ. ஆர்த்தோ நைட்ரோஃபீனால், பாரா நைட்ரோஃபீனால், மெட்டா நைட்ரோஃபீனால் எல்லாத்துலயுமே நைட்ரோ குரூப் தான் இருக்கு, ஆனா எல்லாத்துக்குமே சேம் acidic strength இருக்கும்னு சொல்றாங்க, which is wrong. பொசிஷன் ஆஃப் தி நைட்ரோ குரூப் கண்டிப்பா acidic strength இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இவங்க சொன்னது தப்பான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் 4th ஆப்ஷன். ஆனா இந்த பொசிஷன்ஸ்ல வச்சு நீங்க எனக்கு ஆர்த்தோ பாரா மெட்டால எதுக்கு வந்து acidic strength அதிகம் கம்மிங்கிறத எனக்கு ஒரு ப்ராப்பரான ஆர்டர்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஜஸ்டிபிகேஷனோட சொல்லுங்க, சரிங்களா? ஆர்த்தோல அதிகமா இருக்கும். ஓகே கடா, எனக்கு வந்து ஜஸ்டிபிகேஷனோட வேணும். ஆர்த்தோ ஓகே, பாரா மெட்டாவும் எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு வாங்க. அது ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா நான் இன்னும் 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பேன், சரிங்களா? ஆர்த்தோல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால அது அதிகமா இருக்கு. ஆர்த்தோல ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கனால எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி இருக்கும் மேம் ஆர்த்தோ நைட்ரோ. ஆமா, அதனால அது H+ லூஸ் பண்ணுங்களா? அதுவே சூப்பர் ஸ்டேபிளா மாலிகுலுக்குள்ளேயே இருக்கும், H+ வெளியில போகுமா? எஸ் மேம், ஸ்டெப் போகாது மேம். போகாது தானே, அப்ப acidic strength அது மாறிடும் தானே? எஸ் மேம். ரைட், அடுத்தது இது பாருங்க எவ்வளோ டைரக்டான क्वेश्चन. RMGXங்கிறது இஸ் a Grignard reagent. We are treating Grignard reagent with carbon dioxide in presence of dry ether. Yங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. upon hydrolysis we end up with acid. ஸோ இது ரொம்ப டைரக்டான ஒரு क्वेश्चन. ஆப்ஷன் டி மேம். செகண்ட் ஆப்ஷன். மற்றவங்களுக்கு என்ன தோணுது? இது எங்க பார்த்தோம்னு ஞாபகம் இருக்குங்களா? ஸ்ரீநேத்ராக்கும் செகண்ட் ஆப்ஷன், சந்தனமார செகண்ட் ஆப்ஷன். இது எந்த சாப்டர்ல இருந்து இந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க? கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம Grignard reagent கார்பன் டை ஆக்சைடு கூட ட்ரீட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? யாருக்காவது தெரியலன்னா அவங்களுக்காக Grignard reagent வந்து RMGX, மெக்னீசியமுக்கு பார்ஷியல் பாசிட்டிவ், ஆருக்கு பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் வரும்.
we are treating it with carbon dioxide, C double bond O, C double bond O. Oxygen will have partial negative and carbon will have partial positive charge. So this negatively charged R will approach this positively charged carbon to form fifth chemical bond. Obviously that is unstable. Up in one of the bonds, it will get transferred to oxygen as O minus. அப்போ O மைனஸ்னு போயிடுச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? Carbon double bond O, single bond R, O minus to this negatively charged oxygen, Mgx plus counter ion நிக்கும். Upon hydrolysis, இது H plus, இது OH minus, correctங்களா? அப்போ we'll end up with R, C double bond O, single bond OH plus MgXOH. அவ்வளவுதான். ஸோ இங்க அவங்க கேட்கறது வந்து இந்த காம்பவுண்ட் தான் கேட்டிருக்காங்க, RCOO minus MgX plus, which is second option. Right. Next question. இதுவும் NCERTல இருக்கிற அப்படியே அதே லைன்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஆன்சர் படிச்சுட்டு ஆன்சர் சொல்லுங்க. பிசிக்கல் ப்ராப்பர்ட்டில இருந்து கேட்ட கொஸ்டின். Both are infinite, ma'am. Both are incorrect. Okay. Justify பண்றீங்களா? ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொல்றது கூட என்னால புரிஞ்சுக்க முடியுது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு தடவை படிங்க. சத்தமா படிங்க கண்ணா. The boiling points of aldehydes and ketones are lower than the alcohols of similar molecular mass due to the absence of hydrogen bonding. Okay, இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் எந்த இடத்துல தப்புன்னு உங்களுக்கு தோணுது? லோயர் கொடுத்திருக்காங்களா? எதை விட கண்ணா லோவர்? ஆக்சுவலி அதோட அர்த்தம் மட்டும் சொல்லுங்களேன். ஆல்கஹாலோட லோயர் கொடுத்திருக்காங்க. சோ ஆல்கஹாலோட அதிகமா தான இருக்கும். எதுக்கு? ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ்க்கு அதிகம்னு சொல்றீங்களா? எஸ் மேம். ஓகே. பாத்திரலாம். தத்வதிகா வேற ஒரு ஆன்சர் சொல்றாங்க. கண்ணா உங்களோட ஆன்சரை ஜஸ்டிஃபை பண்ணுங்க. மேம் ஆப்ஷன் பி மேம். ஏன்னா வந்து ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் வந்து பாய்லிங் பாயிண்ட் வந்து ஹைட்ரோ கார்பன்ஸை விட அதிகமா இருக்கும், ஆல்கஹாலை விட கம்மியா இருக்கும். ஆமா ஆமா. சோ அதுதான் மேம். சோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ட்ரூன்னு சொன்னீங்க? ஹைட்ரோ கார்பனோட அதிகம்ங்கிறதுனால சொல்லிட்டீங்க, கரெக்டா? Yes ma'am, and weak molecular dissociation in aldehyde and a dipole interaction இருக்குல மேம். ஆமா கரெக்ட். சரி ஓகே கண்ணா. செகண்ட் ஆப்ஷன் அவங்க சொன்னது கரெக்ட். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுத்துறேன். யாருக்காவது மறந்துருந்ததுன்னா ரீகேப் பண்ணிக்கோங்க. பொதுவா நம்ம வந்து வேரியஸ் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை நம்ம பாய்லிங் பாயிண்ட் வச்சு கம்பேர் பண்றோம்னா இருக்கிறதுலயே ஹைட்ரோ கார்பனுக்கு லீஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். கிட்டத்தட்ட கொஞ்சோடு அதிகமா இருக்கிறது வந்து ஈத்தர், அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது வந்து ஹாலோ ஆல்கேன், அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஆல்டிஹைடு. ஆல்டிஹைடுக்கும் கீட்டோனுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாய்லிங் பாயிண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதிகமா இருக்கிறது ஆல்கஹால். ஆல்கஹாலை விட அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது அமீன்ஸ். ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துறேன் நான் எல்லாத்துக்கும். அமீனை விட கொஞ்சம் அதிகமா இருக்கிறது ஆல்கஹால், ஆல்கஹாலை விட அதிகமா இருக்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட். சரிங்களா? ஏன் வந்து ஹைட்ரோ கார்பன்லயும் ஈத்தர்லயும் பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மினா அங்க வந்து வெறும் சாதாரண வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் இருக்கு. வாண்டர்வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறது இஸ் a kind of intermolecular force of attraction, but its magnitude is very much less. அதனால நம்மளுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப கம்மி. இந்த ஆல்டிஹைடு கீட்டோனு இதுலலாம் வந்து டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். வாண்டர்வால்ஸை விட டைபோல் இன்ட்ராக்ஷனுக்கு மேக்னிடியூட் அதிகம். இந்த அமீன்ஸ், ஆல்கஹால்ஸ், ஆசிட்ஸ்ல எல்லாம் we have hydrogen bonding. இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் மூணுலயுமே இருக்கும். ஆனா அமீன்ல வர ஹைட்ரஜன் பாண்டிங் ஆல்கஹால்ல வர ஹைட்ரஜன் பாண்டிங்கை விட வீக்.
கார்பாக்சிலிக் ஆசிட்ல வருது ஆல்கஹால்ல வர ஹைட்ரஜன் பாண்டிங்கை விட ஸ்ட்ராங், அதனால இப்படி எழுதியிருக்கேன். ஸோ இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமா இருந்தால் பாய்லிங் பாயிண்ட் அதிகமா இருக்குங்கிறது தான் பாயிண்ட். இதுலயே நம்ம இந்த அமீன்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா பிரைமரி அமீனுக்கு தான் பாய்லிங் பாயிண்ட் அதிகம், ஏன்னா நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அதிகம், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் அதிகம். கொஞ்சம் கம்மி செகண்டரி, அதை விட ரொம்ப கம்மி டெர்ஷரி. புரிஞ்சுதுங்களா? ரைட். இவங்க என்ன சொல்றாங்கன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஆர் ஹையர் தேன் ஹைட்ரோகார்பன். எஸ், ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோனுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகம் தான் ஹைட்ரோ கார்பனோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா aldehydes-லையும் ketones-லையும் we have a weak molecular association due to dipole-dipole interaction. இதுல dipole-dipole interaction இருக்கு, ஹைட்ரஜன் பாண்டிங்ல van der Waals force of attraction தான் இருக்கு. ஸோ dipole-dipole interactionக்கு ஹைட்ரஜன் van der Waals force of attraction விட மேக்னிடியூட் அதிகம். அதனால அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். உங்களுக்கு புரியுதுங்களா? ஆல்டிஹைட்லயும் கீட்டோன்லயும் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கு, பட் ஹைட்ரோ கார்பன்ல டைபோல் இன்ட்ராக்ஷன் இல்ல. அங்க இருக்கிறது van der Waals force of attraction. ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஆனா இதுல எங்க தப்பா யோசிச்சிருவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலா வீக் மாலிகுலர் அசோசியேஷன் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் டியூ டு டைபோல் இன்ட்ராக்ஷன் சொல்றாங்க. டைபோல் இன்ட்ராக்ஷனுங்கிறது ஹைட்ரஜன் பாண்டிங் கூட கம்பேர் பண்ணும்போது தான் வீக், van der Waals கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்ட்ராங். புரிஞ்சுதுங்களா? அவங்க வீக்னு மென்ஷன் பண்றது ஹைட்ரஜன் பாண்டிங்கோட கம்பேர் பண்ணும்போது வீக், பட் இங்க கம்பேரிசனே இட் இஸ் வித் ஹைட்ரோ கார்பன் இல்லைங்களா? ஹைட்ரோ கார்பன்ல van der Waals தானே, van der Waals விட இட் இஸ் ரிலேட்டிவ்லி a stronger force of attraction. புரிஞ்சுதுங்களா? so the statement is true. ஓகேங்களா? அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 என்னன்னா பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் ஆர் லோவர் than alcohols of similar molar masses due to absence of hydrogen bonding in aldehyde and ketone. So இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்ததுக்கு போலாங்களா? கேக் வாக் எப்படி எவ்வளவு ஒரு டைரக்டான क्वेश्चन கேட்டிருக்காங்க பாருங்க. ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க லிஸ்ட் 1ல சைனோஹைட்ரன் அசிட்டில் ஷிஃப்ட் ஸ்பேஸ் ஆக்சைடு. லிஸ்ட் 2ல அந்த கார்பனைல் காம்பவுண்ட் எது கூட ரியாக்ட் ஆனா சைனோஹைட்ரன் கிடைக்கும், எது கூட ரியாக்ட் ஆனா அசிட்டில் கிடைக்கும்னு கேக்குறாங்க. வெரி ஈஸி. என்சிஆர்டி மட்டும் நம்ம தரவு பண்ணியிருந்தோம்னாலே போதும், போர்டுக்கு நம்ம நல்லா படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் எனக்குன்னா ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஏன்னா எஸ் ஆல்டிஹைடோ கீட்டோனோ HCN கூட ரியாக்ட் ஆச்சுன்னா we'll end up with சைனோஹைட்ரன். ஸோ ஏக்கு வந்து 4 அது தெரிஞ்சாலே நம்ம ஆன்சரவே சொன்ன மாதிரி தான். கரெக்டுங்களா? அடுத்தது ஆல்டிஹைடோ இல்ல கீட்டோனோ 2 moles ஆஃப் ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா அசிட்டில். இவங்க வந்து ஆல்கஹால்னு கொடுத்துருக்காங்க, இதுவே 1 mole 2 mole இருந்தா 2 moles எடுத்துருக்கலாம். ஆனா இங்க வந்து ஆல்கஹால்னு கொடுத்ததுனால அசிட்டில். 1 mole ஆஃப் ஆல்கஹால் கூட ரியாக்ட் ஆச்சுன்னா என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? ஹெமிஅசிட்டில். ரைட். அடுத்தது this is hydroxylamine. hydroxylamine கூட ரியாக்ட் ஆச்சுன்னா we'll end up with oxide. primary amine கூட ரியாக்ட் ஆச்சுன்னா we'll end up with shift space. அவ்வளவுதான். மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 2022 எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் क्वेश्चन இருக்கு பாருங்களேன். ஆன்சர் சொல்லி கரெக்டான ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்கணும்.
ஓகே, ஆப்ஷன் டி ஸ்ரீநேத்ராவும் தத்வதிகாவும் ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றாங்க. கவிராஜ்கோ இல்ல சந்தன மகாராஜ்கோ வேற ஏதாவது ஆன்சர் இருக்குங்களா? ஓகே, சந்தன மகாராஜ் புதுசா 2-3 பேர் கனெக்ட் பண்ணிருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கா? நந்தகிருஷ்ணன். ஓகே, யாராவது ஒருத்தங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்களேன். ஃபோர்த் ஆப்ஷன் சொல்றீங்க. ஓகே, நந்தகிருஷ்ணனுக்கு செகண்ட் ஆப்ஷன். ஓகே, 2 ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூங்கறீங்க. ஓகே ஃபைன். கண்ணா நீங்க எந்த கிளாஸ்க்குன்னா 11th or 12thங்களா? 11th முடிச்சிட்டாங்க. இப்ப 12th இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் எழுதுவோம். ஓகே, ரைட். ஓகே கண்ணா, that was a good try, but ஆன்சர் நான் சொல்றேன் கண்ணா. ஆப்ஷன் டி சொன்னவங்க யாராவது ஒருத்தங்க ஜஸ்டிஃபை பண்ணுங்களேன். மேம் இது ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து அந்த 300 கெல்வின் அதனால சொல்றேன் மேம். ஓகே, அது தப்புங்கறீங்க. சரி, அப்ப அது இப்பதான் ஸ்டேபிளா இருக்கும் மேம். சரியா தெரியல மேம், பட் ஐ திங்க் from 273 to 278 கெல்வின் தான். அவ்வளவுதான். 0ல இருந்து 5 டிகிரி செல்சியஸ்க்குள்ள தான் அது ஸ்டேபிள். ஓகேங்களா? 300ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி இல்லையா? ஸோ அன்ஸ்டேபிள். ரைட். ஸோ பிரைமரி அலிஃபாட்டிக் அமீனா இருந்தால் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற டயசோனியம் சால்ட் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். பிகாஸ் அங்க கிடைக்கிற அந்த டயசோனியம் சால்ட்டோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஆர் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் என் பாசிட்டிவ் சார்ஜ். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து ரெசனேட் ஆகுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, இங்க ஆர்ல ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? அப்ப இந்த பாண்ட் வேகமா உடைஞ்சு we'll end up with alcohol and nitrogen gas. ஆனா இதுவே aromatic amina இருந்ததுன்னா we'll end up with benzene diazonium salt. இங்கேயும் இந்த நைட்ரஜன் கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜ்லாம் வச்சுட்டு அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். பட் இங்க ரெசனன்ஸ் நடக்கிறதுனால ரிலேட்டிவ்லி திஸ் இஸ் ஸ்டேபிள். அதுவும் வந்து 0 to 5 டிகிரில தான் ஸ்டேபிள். கொஞ்சம் நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா பிரேக் ஆயிரும், மாலிக்யூல் டீகம்போஸ் ஆயிரும். ஓகேங்களா? So primary aliphatic amines reacts with nitrous acid to give an unstable diazonium salt is true. Primary aromatic amines react with nitrous acid to form diazonium salt which is stable even above 300ங்கிறது தான் தப்பு. So அவங்க சொல்ற மாதிரி statement 1 is true, statement 2 is false. நந்தகிருஷ்ணன் வந்து அவரால சொல்ல முடியாத காரணம் இந்த 12th ஸ்டாண்டர்ட்ல வரக்கூடிய சாப்டர் அமீன்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க, அதனால நேச்சுரலி அவரால சொல்ல முடியாதுதான். Okay, in the question, the incorrect statement regarding enzymes is dash. Option D, ma'am. Option D. Enzymes are polysaccharides ங்கிறது தப்பு, but enzymes are what basically? Proteins. Very good. Oh, Kaviraj, super. Protein, correct. இந்த கொஸ்டின் ஒரு காம்பவுண்டோட ஐயூபேக் கேக்குறாங்க. ரொம்ப ஈஸி, எழுத கூட சொல்லலாம். அவங்களே 4 எழுத்து கொடுத்து இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. எது கரெக்டா இருந்திருக்கும்? Option B, ma'am. ஓகே, வேற யாருக்கும் வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குங்களா? இல்ல எல்லாருமே செகண்ட் ஆப்ஷன் தான் சொல்றீங்களா? இல்ல பாத்துட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்க, டைம் தரேன். செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன், ரைட். எதனால செகண்ட் ஆப்ஷன்? இப்போ ஹியர் வி ஹேவ் சொல்லுங்க. அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ப்ரோமோ, நெக்ஸ்ட் குளோரோ, மெத்தில்.
ஓகே. இப்ப சப்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குளோரின், புரோமின், மித்தைல், அப்புறம் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு ஆல்கஹால். எல்லாத்த விட ஆல்கஹாலுக்கு தான் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்போம். ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கறதுக்கு லீஸ்ட் லோக்கன்ட்டு வரணும். கரெக்டுங்களா? அப்படி பார்த்தா இங்க வந்து 4 ஆல் 3 ஆல் 4 ஆல் 3 ஆல்னு இருக்கு. கண்டிப்பா 4 ஆல் தப்பு, 3 ஆல் தான் வரணும். அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் நம்ம சப்ஸ்டிடியூன்ஸை சொல்லுவோம். புரோமின், குளோரோ, மித்தைல் அப்படிதான் கரெக்டா இருந்திருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன். Compound X on reaction with O3 followed by zinc and water gives formaldehyde and 2-methyl propanol as products. The compound X is dash. இது எந்த கான்செப்ட்ல இருந்து கேட்ட क्वेश्चन? ஓசோனைசிஸ். ஓசோனைசிஸ். அவங்க ப்ராடக்ட் கொடுத்துட்டு அது என்ன சப்ஸ்ட்ரேட்டா இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. இதுக்கும் நம்ம ஷார்ட்கட் நம்ம பார்த்திருக்கோம் நிறைய தடவை. ஆன்சர் சொல்ல முடியுதான்னு பாருங்க. இல்லைன்னா சொல்லுங்க, நான் க்ளூ கொடுக்குறேன். ஓகே. ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி தோணுதா? பார்ப்போங்களா? இது எப்படி பண்ணணும்? அது என்ன ப்ராடக்ட்டோ அந்த ப்ராடக்டா ஆக்சிஜன்ஸை ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஃபார்மால்டிஹைடோட ஃபார்முலா என்னது? HC double bond OH. ஸோ ஆக்சிஜனை ஃபேஸ் ரைட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதுவோம். 2-methyl propanol. Propana 3 carbon system. ஆல்னு சொல்றதுனால one of the carbons has to be aldehyde. அப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் கார்பன் எடுத்துட்டேன்னா this is your second carbon, we have methyl group. கரெக்ட்டுங்களா? வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். CH3 இங்க வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஆக்சிஜனை ரைட் சைட் ஃபேஸ் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ற மாதிரி எழுதலாம். C double bond O. இந்த கார்பனைல் குரூப்புக்கு ஒரு சைட்ல we have ஹைட்ரஜன், இன்னொரு சைட்ல we have carbon, and this carbon is connected to 2 methyl groups and 1 hydrogen. So ஒரு ஹைட்ரஜன் 2 methyl group. ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து இப்போ ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடலாம். ஷார்ட்கட் தான், ரியாக்ஷன் இல்லை. இப்போ இந்த 2 கார்பனையும் த்ரூ டபுள் பாண்ட் கனெக்ட் பண்ணிட்டோம்னா கார்பன் கார்பன் டபுள் பாண்ட், we have 2 hydrogens to the left side carbon. Right side carbonல we have hydrogen CH. This CH is connected to 2 methyl groups. ஒரு methyl grouping இன்னொரு methyl grouping எழுதிக்கலாமா? அப்போ இதுல IUPAC நேம் எழுதணும். So this is considered to be your chain. இப்போ பேர் சொல்லுங்க. எங்க இருந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும்? லெஃப்ட் டு ரைட்டுங்களா இல்ல ரைட் டு லெஃப்டா? லெஃப்ட் டு ரைட். since we have double bond நம்ம லெஃப்ட்ல இருந்து தான் எழுதிட்டு வரணும் நம்பரை. 1 2 3 4. So to third carbon we have methyl group. So it is 3 methyl but. Double bond is between first and second carbon. So it is but 1 So answer is second option. Right. Fine. அடுத்தது போலாம். இதுவும் கேக்குவா question. We have 2 statements. Statement 1 வந்து in Lucas test primary, secondary and tertiary alcohols are distinguished on the basis of their reactivity with concentrated HCl and zinc chloride known as Lucas reagent. Statement 2 primary alcohols are more reactive and immediately produces turbidity at room temperature on reaction with Lucas reagent. இது ரெண்டுல எதுக்கு நான் கரெக்ட் இல்ல ரெண்டுமே கரெக்ட்டுங்களா?
Okay. So first statement is right. Lucas reagent na considered HCl and zinc chloride நம்மளுக்கு தெரியும். Statement 2ல primary alcohol is more reactive. அது room temperature immediate turbidity கொடுக்குங்கிறது தப்பு. எந்த alcohol immediate turbidity கொடுக்கும்? tertiary alcohol. Yes, tertiary. ஓ நந்தகிருஷ்ணன் உங்களுக்கே தெரிஞ்சிச்சா? பரவாயில்லையே. tertiary alcohol. ஓகே, இந்த லூக்கஸ் ரியேஜென்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அங்க என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுக்கான ஏன் டர்பிடிட்டி வருது? ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகிறதுனால. ஹாலோ ஆல்கேன் தான் ஆல்கஹாலுக்கு பதிலாக போய் ஹாலஜன் சப்ஸ்டியூட் ஆகிறதுனால ஹாலோ ஆல்கேன் ஃபார்ம் ஆகும். ஹாலோ ஆல்கேன்ஸ் ஆர் இன்சாலியபிள் இன் வாட்டர், அதனால நம்மளுக்கு அது டர்பிடா வெளியில தெரியுது. என்ன மெக்கானிசம் இங்க லூக்கஸ் டெஸ்ட்ல என்ன மெக்கானிசம்? இட் இஸ் பேசிக்கலி சப்ஸ்டியூஷன், பட் வாட் கைண்ட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் இஸ் தட்? SN1 substitution. Very good. It's SN1 mechanism. Right. இது வந்து ஆக்டிவிட்டி எடுத்துக்கோங்க, பட் இது எப்படி போடணுங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஏன்னா இதுக்கு ஒரு 5 minutes ஆகும், அதுக்காக சொன்னேன். Which one of the following is not formed when acetone reacts with 2-pentanone in the presence of dilute sodium hydroxide followed by heating? என்ன ரியாக்ஷனை பத்தி ஃபர்ஸ்ட் அவங்க பேசுறாங்கங்கிறத சொல்லுங்க. Aldol condensation. வெரி குட். ஆல்டோல் கண்டென்சேஷன். ஏன்னா அசிட்டோன்னு சொல்றாங்க, 2-pentanone சொல்றாங்க, ரெண்டுக்குமே ஸ்ட்ரக்சர் எழுதினீங்கன்னா ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம அவங்க டைல்யூட் சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ட்ரீட் பண்றாங்க. கண்டிப்பா இது ஆல்டோல் கண்டென்சேஷன் தான். ஆனா நார்மல் ஆல்டோல் கண்டென்சேஷன்ல கிராஸ்ட் ஆல்டோல் கண்டென்சேஷன். ஸோ ஒரு அசிட்டோன் இன்னொரு அசிட்டோன் கூட ரியாக்ட் ஆகலாம், இல்லைன்னா ஒரு பென்டனோன் இன்னொரு பென்டனோன் கூட ரியாக்ட் ஆகலாம், இல்ல அசிட்டோன் பென்டனோன் ரியாக்ட் ஆகலாம். இதுல அசிட்டோன் நியூக்ளியோஃபைலா இருந்ததுன்னா பென்டனோன் வந்து சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும். கரெக்டுங்களா? ஆர் பென்டனோன் நியூக்ளியோஃபைலா இருந்தா அசிட்டோன் சப்ஸ்ட்ரேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 காம்பினேஷன்ஸ் பாசிபிள். எல்லாத்துக்குமே ஆல்டால் கண்டென்சேஷன் பண்ணி இந்த 4ல எந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஆக்டிவிட்டி எடுத்துக்கிறீங்களா? எஸ் மேம். ஓகே, நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பும்போது இந்த கொஸ்டின் வந்துருங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு சொல்லுங்க. அப்புறம் அடுத்த கொஸ்டின். ஸோ நம்ம இது வரைக்கும் 2022 பேப்பர் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2022 பேப்பர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் மட்டும் முடிச்சாச்சு. நம்ம 2021க்கு போகலாம். பட் போறதுக்கு முன்னாடி 2022 பேப்பர் எப்படி இருந்தது? ஏதாவது கஷ்டமா இருந்ததா, இல்லை நம்ம படிக்காதது ஏதாவது கேட்டிருந்தாங்களா? நோ மேம். ஈஸியா தான் இருந்தது. கரெக்டுங்களா? என்சிஆர்டி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஓகே, இப்போ 2021ஓட பேப்பர் பார்க்கலாம். எஸ் சந்திரமராஜன் ஈஸின்னு தான் சொல்றாரு பாருங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நீங்க என்சிஆர்டி நல்லா தரவு பண்ணுங்க, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கு ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கண்ணா, ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க. இது வந்து எல்லாரும் யார் வேணாலும் போடலாம். 11th ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் ஞாபகம் இருந்தாலே போட்டுடலாம். புதுசா என்டர் ஆகுறவங்களுக்கு தெரியாது, 10th இருந்து 11th வரவங்களுக்கு தெரியாது. 11th ஸ்டாண்டர்ட் ஓரளவுக்கு பாதியில இருக்கீங்க, முடிக்க போறீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தெரியும். க்ளூ வேணும்னா கேளுங்க.
இன்னத்துக்கு ஆன்சர் சொல்லியிருக்கணுமே. தத்துவத்திக்காக்கு ஆப்ஷன் ஏ, ஸ்ரீநேத்ராக்கு ஆப்ஷன் பி. அப்புறம் இப்போ ஆளுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றதுனால எதுவும் டிசைட் பண்ண முடியாது. வேற யாராவது சொல்லுங்க. நந்த கிருஷ்ணனுக்கு ஆப்ஷன் சி. ஓகே, நான் வேணா ஆப்ஷன் டி சொல்லட்டுமா? அப்ப இதுல இந்த கொஸ்டின்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஆளாளுக்கு ஒரு ஆப்ஷன் வருதே. கவிராஜ் உங்களுக்கு என்ன வந்தது? சந்தன மகாராஜ் உங்களுக்கு என்ன வந்தது? ஆப்ஷன் பி மேம். செகண்ட் ஆப்ஷன் வருது. ஓகே, பி ஆப்ஷன். ரைட். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா எப்படி போடணும்னா, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? அவங்க ஒரு கார்பனும் இருக்கு, ஹைட்ரஜனும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கார்பன் ஹைட்ரஜன் எழுதிப்போம். பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. கார்பன் எவ்வளோங்க இருக்கு? 78%. 78. அப்ப ஹைட்ரஜன் ரிமைனிங் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 100 minus 78 எவ்வளோ? 22. ஸோ பர்சன்டேஜை கிராமா எழுதிக்கணும். அப்படியே எழுத வேண்டியதான். 78 கிராம் 22 கிராம். அடுத்தது என்ன பண்ணும்? நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாத்திரும். நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு மாற்றி சொல்லுங்க. 6.5. அவ்வளவுதான். 6.522. 6.522. ஏன்னா அட்டாமிக் வெயிட் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் 1. இதுல எது சின்ன நம்பர்னு பாருங்க. 6.522. இது ரெண்டுல 6.5 சின்ன நம்பர். கரெக்ட்டுங்களா? அந்த 6.5 ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் 1 and 22 6.5 டிவைட் பண்ணீங்க என்ன ஆகும்? 3.2 something. 3.2 or 3.3 சம்திங்ல வரும். ஸோ அரௌண்ட் 3ன்னு எடுத்துக்கிட்டுமா? ஸோ இது 1, இது 3னா ஒரு கார்பன் 3 ஹைட்ரஜன். ஸோ CH3 ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். புரியுதுங்களா? ரைட். இந்த கொஸ்டின் 12th question. The compound which shows metamerism is dash. Option C ma'am. C4H10. ஓகே, எதனால சந்தன மகாராஜ்? C4H10 ஓல வந்து ரெண்டு ஐசோமர்ஸ் இருக்கு மேம் மெட்டாமெரிசம்ல. என்னன்னா ஓக் இந்த சைடு வந்து ஒரு மெத்தில் அட்டாச் ஆகிறது, ரெண்டு மெத்தில் அட்டாச் ஆகிறது மேம். ரெண்டுக்கும் அது 3க்கு வந்து மாத்தி எழுதினாலும் ஒரே காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஆமா. ஸோ இப்போ மெட்டாமெரிசம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் குரூப்க்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்பர் ஆஃப் கார்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை மாற்றி மாற்றி வேற வேற ஐசோமராக எழுதுவோம். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன்ல வெறும் ஹைட்ரோ கார்பன், இதுக்கு சொல்லவே முடியாது. இப்போ ஈத்தர்னு வச்சுக்கலாம். 3 இருக்கு. 3 ஆப்ஷன்லயுமே வி ஹாவ் ஆக்சிஜன். ஒருவேளை அது ஈத்தரா இருக்கும் அப்படின்னா நான் ஆக்சிஜன் எழுதுனேன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 3 கார்பன் இல்லைங்களா? ஸோ இங்க ஒரு கார்பன் எழுதுனா இங்க 2 கார்பன் எழுத முடியும். இல்ல லெஃப்ட் சைட்ல 2 கார்பன், ரைட் சைட்ல ஒரு கார்பன். நம்பர் ஆஃப் கார்பன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னால மாத்தி எழுத முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கும் எழுத முடியாது, செகண்டுக்கும் எழுத முடியாது. ஆனா இங்க ஆக்சிஜனுக்கு ஒரு சைட்ல நான் ஒரு கார்பன் எழுதிட்டு இன்னொரு சைட்ல 3 கார்பன்ஸ் எழுதலாம். இது ஒரு ஐசோமர். ஆர் ஆக்சிஜனுக்கு லெஃப்ட் சைட்ல 2 கார்பன் எழுதிட்டு ரைட் சைட்லயும் 2 கார்பன் எழுதலாம். ஸோ இது இன்னொரு ஐசோமர். கரெக்ட். ஸோ இதுக்கு மட்டும் தான் எழுத முடியும் மெட்டாமெரிசம். செகண்ட் என்னக்கண்ணா? ஆப்ஷன் டி. ஃபோர்த் ஆப்ஷனுங்களா? ஓகே, மற்றவங்களுக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். தத்வதிகா, நீங்க ஆப்ஷன் டின்னு சொல்றது 13th கொஸ்டினுக்கு தான் சொல்றீங்களா? எஸ் மேம். ஓகே, அப்படிதான். ஒன்றும் இல்லை, ஐயூபேக் நம்ம சொல்ல வேண்டியதான். இதை சொல்லிடுவீங்க தானே? எஸ் மேம். Dihedral angle for least
stable conformer of ethane? 60 degree மேம். ஓகே, நீங்க டிகிரியை விட்டுட்டு லீஸ்ட் ஸ்டேபிள் கான்ஃபார்மர்ங்கிறது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பல்கி குரூப் வந்து பக்கத்துல அட்டாச் ஆகும். ஆமா, சோ அது வந்து என்ன கான்ஃபார்மர்? நம்ம ஃபுல்லி எக்லிப்ஸ், பார்ஷியல் எக்லிப்ஸ், காஷ் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வந்து அது என்னன்னு கேக்குறேன். ஃபுல்லி எக்லிப்ஸ்டு கரெக்ட்டுங்களா? ஃபுல்லி எக்லிப்ஸ் தான் எப்படி வரும்? இப்படி வரும் இல்லைங்களா? இதுவே வந்து ஆன்டினா எப்படி வரும்? இப்படி இருக்கும். அவங்க ஈத்தேன்னு சொல்லிட்டாங்க, அப்ப இங்க ஹைட்ரஜன்ஸ் தான் இருந்திருக்க முடியும் எல்லா இடத்துலயும். கரெக்ட்டுங்களா? எஸ் மேம். சோ 0 டிகிரி மேம். அவசரப்பட்டுறக்கூடாது, இது எவ்வளவு ஈஸியான क्वेश्चन, இதுல தப்பா போட்டுறக்கூடாது. ஸோ டைஹெட்ரல் ஆங்கிள் அப்படிங்கிறது ரெண்டு அட்ஜசன்ட் ஆட்டம்ஸ்க்கு நடுவுல இருக்கிற இந்த ஆங்கிள். ஓகேங்களா? இது வந்து 60 டிகிரி, ஏன்னா 120ல பாதி. இது வந்து இதுக்கு இந்த ரெண்டு பாண்டும் ஒரே லைன்ல இருக்கு. ஸோ இங்க வந்து இட் இஸ் 0 டிகிரி. புரிஞ்சுதுங்களா? இப்படி ஆட்டம்ஸ் ரெண்டும் பக்கத்துல இருந்ததுன்னா தட் இஸ் ஃபுல்லி எக்லிப்ஸ்ட், ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் இல்லைங்களா? அதனால லீஸ்ட் ஸ்டேபிள். ஸோ ஆங்கிள் இஸ் 0 டிகிரி. இதுவே ஹைலி ஸ்டேபிள் கான்ஃபார்மருக்கு 16 சொல்லிக்கலாம். ஈத்தேனுக்கு 60. சரிங்களா? ரைட். அடுத்து ஸோ இதுவும் 2021 கொஸ்டினுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, பார்க்கறதுக்கு ஏதோ காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி தெரியுது. ஃபர்ஸ்ட் அது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்டி மார்கானிக் ஆஃப் ரூல். பிரில்லியன்ட் கண்ணா, ஆன்சர் சொல்லுங்க. ஆப்ஷன் டி மேம். ஓகே, சந்தன மகாராஜ் ஒரு ஆப்ஷன் சொல்றாரு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதோ ஆன்சர் ஒரு தடவை ரியாக்ஷன் பார்த்து எழுதணும்னா எழுதிட்டு கரெக்டா சொல்லணும். அப்புறம் அவரோட கரெக்டா தப்பான்னு பார்த்துடலாம். ஓகே, ஓகே, எல்லாத்துக்குமே ஃபோர்த் ஆப்ஷன்ல தான் தோணுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ இங்க இருக்கிறது வந்து அசிமெட்ரிக்கல் ஆல்கீன், HBr போட்டிருக்காங்க, பெராக்சைடு போடுறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷன் தான். ஆன்டி மார்கோனிகோவ்ஸ் அடிஷன் படி Br minus will get added to least substituted carbon. So this carbon is considered to be least substituted. இந்த ரெண்டு கார்பனை கம்பேர் பண்ணும்போது அப்ப அங்க புரோமினும் இங்க வந்து H பிளஸும் போயிடும். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஆப்ஷன். இந்த கொஸ்டின் இதுவும் அப்படியே NCERT கொஸ்டின் தான். ஆப்ஷன் சி மேம். கண்ணா அங்க அவங்க டைபோல் மூமெண்ட் கேட்கல. ஓகே மேம். ஓகே, ஆப்ஷன் ஏ மேம். ஆப்ஷன் ஏ, அவசரப்பட்டுறக்கூடாது. ஸோ நந்தகிருஷ்ணன், தத்வதிகா ரெண்டு பேரும் ஆப்ஷன் ஏ சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பாண்ட் என்தால்பி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு ஆட்டமுக்கும் நடுவில் இருக்கிற பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்னா பாண்ட் என்தால்பி அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி கொடுக்கணும். ஸோ இங்க கம்பேர் பண்ண வேண்டிய பாண்ட்ஸ் வந்து கார்பன் கார்பன் பாண்ட், கார்பன் குளோரின், கார்பன் புரோமின் அண்ட் கார்பன் அயடன். ஸோ இங்க வந்து ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டால்ஸ்ன்னு பார்த்தோம்னா செகண்ட் ஷெல் ஆஃப் கார்பன் அண்ட் செகண்ட் ஷெல் ஆஃப் ஃப்ளூரின். இங்க செகண்ட் அண்ட் தேர்ட், இங்க செகண்ட் அண்ட் ஃபோர்த், இங்க செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்.
ஓவர்லாப்பிங் ஆர்பிட்டால்ஸ்க்கு ஈக்குவல் எனர்ஜி இருந்தா ஓவர்லாப்பிங் சூப்பர்பா இருக்கும். ஸோ பாண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜியோ இல்ல பாண்ட் எனர்ஜியோ பாண்ட் என்தால்பியோ அதிகமா தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா இதுதான் ஆர்டர். ஸோ என்சிஆர்டில அவங்க ஒரு டேப்லர் காலம்ல வேல்யூஸாவே கொடுத்துருப்பாங்க. நம்ம வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டில் நம்மளுக்கு ஆர்டர் தெரியும். இதுவே டைபோல் மொமெண்ட்னு கேட்டாங்கன்னா யாருக்கு அதிகம்? கார்பன் குளோரினுக்கு, அப்புறம் ஃப்ளூரின். இந்த ரெண்டு மட்டும் இடம் மாறிடும் டைபோல் மொமெண்ட். கார்பன் புரோமின், அப்புறம் கார்பன் ஆயிடும். அடுத்து 30th கொஸ்டின். இதுவும் கேக் வாக். இது ரொம்ப ஈஸி. எனக்குன்னா ஓகே டி எஸ் ஜைட்சேவ்ஸ் ரூல். நம்ம 2-bromo pentane எடுத்து எலிமினேஷன் ரியாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா பென்ட் 2ஈன் கிடைக்கும். ஸோ அக்கார்டிங் டு ஜைட்சேவ்ஸ் ரூல் ஹைலி சப்ஸ்டிடியூட் ஆல்கீன் தான் மேஜரா கிடைக்கும். ஸோ ஸ்ரீநேத்ரா, தத்வதிகா, சந்தனா மகாராஜ் எல்லாம் கரெக்டா தான் சொல்லியிருக்கீங்க. Identify the compound that will react with Hinsberg reagent to give a solid which dissolves in alkali. B ma'am. என்ன ஆன்சர் சொன்னீங்க? 1 minute ma'am, 1 minute, sorry. A ma'am. பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. ஓகே ஓகே, தத்வதிகாவும் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். டிசால்வ் ஆகுமா ஆகாதாங்கிறது தான் உங்களோட கன்ஃபியூஷன் இல்லையா? எஸ் மேம். ஓகே, ஸ்ரீநேத்ரா பார்க்கலாம். சொல்லுங்க கண்ணா. B ma'am. A வந்து டிசால்வ் ஆகாது. ஓகே, ஸோ நம்மளோட அமீன் வந்து பிரைமரி அமீனா இருந்ததுன்னா அது ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகும். ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து ஆல்கலியில டிசால்வ் ஆகும். ஆல்கலியில டிசால்வ் ஆகாதுன்னா அது செகண்டரி அமீனா இருந்திருக்கும். ரியாக்டே ஆகலைன்னா அது டெர்ஷரி அமீனா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? எஸ் மேம். ஏன் சந்தன மகாராஜ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு? நான் A வந்து ஃபர்ஸ்ட் செகண்டரி டிசால்வ் ஆகும்னு நினைச்சிட்டேன் மேம். ஸோ இது செகண்டரி, இது பிரைமரி, இது டெர்ஷரி, அண்ட் இது ஆப்வியஸ்லி ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட் இஸ் டு டிஸ்டிங்விஷ் அமீன்ஸ், நைட்ரோ குரூப் கிடையாது. ஸோ இது ஆன்சர் இல்லை. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரும்போது நம்ம ரியாக்ஷன் எழுதி பார்க்கலாம். இது வந்து நம்மளோட பிரைமரி அமீன் இல்லைங்களா? ஹின்ஸ்பர்க் ரியேஜென்ட்டோட ஃபார்முலா என்ன? பென்சீன் சல்ஃபனைல் குளோரைடு இல்லையா? திஸ் இஸ் பென்சீன், திஸ் இஸ் சல்ஃபனைல் குளோரைடு. ஸோ இங்க இருக்கிற குளோரினும் இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்த ஹெச்ஏலா வெளியில போயிடும். அப்ப எப்படி இருக்கும்? ஆர் நைட்ரஜன் ஹைட்ரஜன், எஸ் டபுள் பாண்ட் ஓ டபுள் பாண்ட் ஓ பென்சீன். அப்போ திஸ் இஸ் a strong electron withdrawing group. இந்த electron withdrawing group என்ன பண்ணும்? நைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணும். அப்போ இந்த நைட்ரஜன் என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை புல் பண்ணி ஹைட்ரஜனை H+ ரிலீஸ் பண்றதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ திஸ் காம்பவுண்ட் காட் சம் அசிடிக் ஹைட்ரஜன். அப்போ இது ஆல்கலி கூட தாராளமா ரியாக்ட் ஆகும். அதனாலதான் இது டிசால்வ் ஆகிறது. ஆனா இதுவே நீங்க செகண்டரி அமீன் எடுத்துட்டீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் 2 R groups. ஒன் ஆஃப் த R groups இந்த பென்சீன் சல்ஃபனைல் குளோரைட் கூட சேர்ந்து வெளியில போயிருமா? அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற precipitate-ல we will not have any acidic hydrogen. அப்ப இது அசிடிக் நேச்சரே இல்ல, ஆல்கலி கூட ரியாக்ட் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? இதுவே நீங்க டெர்ஷரி அமீன் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, here we have no hydrogen at all. அப்ப இங்க ரியாக்ஷனே நடக்காது. புரியுதுங்களா? எஸ். ஸோ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஸோ இப்படி போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் ஆக்சுவலி இங்க வந்து ஒரு டைப் ஒரு இருக்கு. இங்க வந்து எல்லாத்துலயுமே ரிங் வரும்.
ஆப்ஷன் சி மேம். ஓகே, சோடியம் போரோஹைட்ரேடுங்கிறது இட் இஸ் a ரெடியூசிங் ஏஜென்ட். ஆனா அது எஸ்டரைவோ ஆசிடைவோ எல்லாம் டச் பண்ணவே பண்ணாது. இதுதான் க்ளூ. எஸ் மேம், ஆப்ஷன் சி. எஸ், ஸோ எஸ்டர் டிஸ்டர்ப் ஆகாது, பட் கீட்டோனால கீட்டோன் வில் கெட் ரெடியூஸ்ட் டு செகண்டரி ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி. இதுவும் என்சிஆர்டி கொஸ்டின் தான். என்சிஆர்டி கொஸ்டின்ல இதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் போட்டிருப்பாங்க. என்சிஆர்டில எக்ஸசைஸ் கொஸ்டின் இது. ஆல்டிஹைட்ஸ் கீட்டோன்ஸ் சாப்டர்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுவும் பாருங்க, என்சிஆர்டில இருக்கிற அதே ரியாக்ஷன். எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆக்சிடேஷன் என்னக்கண்ணா? ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இல்ல கண்ணா, இல்ல. இது ஒரு நேமிங் ரியாக்ஷன். தத்வதிகாக்கு ஆப்ஷன் டின்னு தோணுது. இது அப்படியே ஃபேக்சுவல் தாங்கண்ணா. நம்ம எக்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது என்ன ரியாக்ஷன் சொல்லுங்க பாப்போம். இந்த ஒரு நேமிங் ரியாக்ஷன் சொல்லிட்டேன். வெரி குட், ஸ்ரீநேத்ரா சொல்லிட்டாங்க. இட்டாட் ரியாக்ஷன். ஸோ நம்ம வந்து டொலீனை பென்சால்டிஹைடா மாத்துறதுக்கான ரியாக்ஷன் இல்லைங்களா? ஸோ குரோமைல் குளோரைட் கூட ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த இன்டர்மீடியட் வந்து ஆப்ஷன் டி. ரைட். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் கூட நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த கொஸ்டின். ஏதோ ஒரு மிஸ்ஸிங் ரியேஜென்ட்டை கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அது என்ன ரியாக்ஷன் கண்டுபிடிச்சீங்கன்னா மிஸ்ஸிங் ரியேஜென்ட் ஈஸியா சொல்லிடலாம். கால்சியம் ஆக்சைடு மேம், ஆப்ஷன் பி. எஸ், என்ன ரியாக்ஷன் அது? இது டீகார்பாக்சிலேஷன். டீகார்பாக்சிலேஷன் ரியாக்ஷன். இந்த காம்போக்கு பேர் என்ன? சோடா லைம். சோடா லைம். அடுத்த क्वेश्चन என்ன கேட்பேன்? ரெண்டு என்ன ரேஷியோன்னு கேட்பேன். 1:3 மேம். 3:1. இப்படி டிசைட் பண்ணுங்க. 1:3 இல்ல 3:1? 3:1. சோடியம் ஹைட்ராக்சைடு 3, கால்சியம் ஆக்சைடு 1. சரிங்களா? மேட்ச் தி ஃபாலோயிங். ஸ்ரீநேத்ராக்கு ஆப்ஷன் சின்னு தோணுது. ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா ஸ்ரீநேத்ரா? ஓகே, ஸோ
ஸோ ரைட் சைட்ல ஒரு லிஸ்ட் 1ல வந்து ஏதோ ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நேமிங் ரியாக்ஷன்ஸ் போல இருக்கு. லிஸ்ட் 2ல அதோட ரெஸ்பெக்டிவ் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ண சொல்றாங்க. அப்படிதான். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு தெரியுதுங்களா? பென்சீன் வித் கார்பன் மோனோஆக்சைடு HCl in presence of anhydrous aluminum chloride or cuprous chloride. என்ன ரியாக்ஷன் இது? Gattermann-Koch reaction. Yes, it is a preparation of benzaldehyde from benzene, Gattermann-Koch reaction. So A வந்து 2. அப்படி பார்த்தாலே ஆன்சர் சி தானே. எவ்வளவு ஈஸி பாருங்க. ஒன்னு கண்டுபிடிச்சா ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிச்சாலே போதும், ஆன்சர் வந்துடும். ரைட். அடுத்த ரியாக்ஷன் என்னன்னு தெரியுதுங்களா? நம்மளுக்கு ஆன்சர் இங்க தெரிஞ்சிருச்சு. ஸ்டில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ்னு தெரிஞ்சு. எஸ், ஹாலோஃபோம் ரியாக்ஷன். ஹியர் வி ஹேவ் மெத்தில் கீட்டோன். யூஸ்வலா நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் அயடன் போடுவோம். ஆனா அவங்க அயடன் போட்டிருந்தாங்கன்னா அயடோஃபோம் ரியாக்ஷன் சொல்லலாம். பட் அவங்க எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ NaOH plus X2 சேர்ந்ததுன்னா we'll end up with NaOX. So it is a haloform reaction. So B-க்கு வந்து 3. And இது பாருங்க, ஆல்கஹால் ஆசிட் சேருது. ஸோ எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ எஸ்டரிஃபிகேஷன். அண்ட் இது வந்து carboxylic acid with at least 1 alpha hydrogen reacts with halogen in presence of red phosphorus to give alpha halo acid, which is your Hell-Walhart-Zelinsky reaction, which is abbreviated as HBZ reaction, which is 1. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் கேக் வாக்குங்க. இங்க ஒரு ரியேஜென்ட் போட்டிருக்காங்க இல்லையா? அதாவது இந்த காம்பவுண்ட ஒரு டைசனியம் சால்ட்டா மாத்திட்டாங்க. இந்த டைசனியம் சால்ட்டை இன்னொரு காம்பவுண்டா மாத்திட்டு இங்க என்ன ரியேஜென்ட் போட்டிருப்பாங்கிறது தான் கொஸ்டின். H2O மேம். H2O போட்டிருந்தாங்கன்னா ஆல்கஹால் வந்திருக்கும் அந்த இடத்துல. பிரைமரி ஆல்கஹால் மேம். ஆக்சுவலி எத்தனால் ஒரு டயசனியம் சால்ட்டா மாத்திட்டு அந்த டயசனியம் சால்ட் இருக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன குரூப்பை வேணாலும் கொண்டு வரலாம் இல்லைங்களா? இப்போ CuCl போட்டாங்கன்னா குளோரோபென்சீன் கிடைக்கும். CuBr போட்டா புரோமோபென்சீன் கிடைக்கும். CuCN போட்டா சைனோபென்சீன் கிடைக்கும். பொட்டாசியம் அயோடைட் போட்டா அயோடோபென்சீன் கிடைக்கும். ஃப்ளூரோபோரிக் ஆசிட் HBF3 இது போட்டோம்னா ஃப்ளூரின் கிடைக்கும். அதுக்கப்புறம் எதுவுமே வேண்டாம்ப்பா, ஹைட்ரஜன் தான் வேணும் அப்படின்னா நம்ம எத்தனால் போடலாம். ஆர் எத்தனாலுக்கு பதிலா வேற ஒரு ரியேஜென்ட் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்களே புக்ல. H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ். சொல்லுங்க சத்வதிகா. Phosphinic acid. Very good. Hypophosphorus acid, or it is also called as phosphenic acid in presence of water. ஓகேங்களா? இது ரெண்டும் சேர்ந்தா இது ரெண்டுமே நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜனை தான் கொடுக்கும். இல்ல வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா யூ end up with alcohol. ஸோ கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. வாட்டர் போட்டீங்கன்னா அந்த டயசனியம் சால்ட் இருக்க வேண்டிய இடத்துல we'll end up with alcohol. ரைட். ம் 2021 பேப்பர் முடிஞ்சதுங்க. நம்ம 2 பேப்பர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று 2022, இன்னொன்று 2021. இப்போ நம்ம போறது 2020க்கு. Reaction of propanamide with ethanolic sodium hydrogen and bromine will give easy naming reaction ma. எத்திலமைன் ஆப்ஷன் 1. எஸ், தத்துவிகா ஆப்ஷன் 1 தான் சொல்றாங்க. பட் அது என்ன ரியாக்ஷன் சொல்ல முடியுமா? Hoffman bromide reduction ma'am. Hoffman bromide degradation reaction. நம்ம ஆரம்பிக்கிறது வந்து அமைடு, முடிக்கும் போது அமீனா வரும். ஆனா இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நான் ஸ்டார்ட் பண்ற அமைட்ல இருந்து ஒரு கார்பன் கம்மி ஆயிரும். ஸோ ப்ரொப்பன் அமைடா இருந்து எத்தில் அமீனா மாறி இருக்கு. ஈஸி தானே? இதோட எப்படி கொஸ்டின் ஈஸியா கேட்பாங்க. ஓகே. A liquid compound X can be purified by steam distillation only if it is
இது வந்து என்சிஆர்டியில் இருக்கிற அதே லைன், ஒரு லைன் அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் 3 மேம். ஓகே இல்லைங்களே, ஸ்டீம் வாலடைல் இஸ் ரைட். ஆனா அது வாட்டர் கூட மிக்ஸ் ஆகக்கூடாது, இம்மிசிபிள் வித் வாட்டர். ஓகேங்களா, இதோட செப்பரேஷன் பிரின்சிபல் நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். தண்ணியோட மிக்ஸ் ஆகக்கூடாது, அப்பதான் கடைசியா வந்து செப்பரேட்டிங் ஃபனலை யூஸ் பண்ணி நம்மளால அதை பிரிக்க முடியும். ஓகே மேம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following compound is most reactive in electrophilic aromatic substitution? Option 2 ma'am. Question பொறுமையா படிச்ச ஆன்சர் சொல்லுங்க கண்ணா. அவங்க என்ன ரியாக்ஷன் சொல்றாங்கிறத யோசிச்சுட்டு, அதுக்கு நம்மளோட சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கணுங்கிறதையும் யோசிச்சுட்டு, அங்க சப்ஸ்டியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த சப்ஸ்டியூவன்ஸ் எல்லாம் பென்சீனுக்கு என்ன பண்ணுங்கிறதையும் கனெக்ட் பண்ணி ஆன்சர் சொல்லணும். க்ளூ வேணும்னா கேளுங்க, இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கிறதா யோசிச்சுட்டு சொல்லுங்க. ஓகே, ஸ்ரீநேத்ராக்கு செகண்ட் ஆப்ஷன் தோணுது. ஓகே, தத்வதிக்கு எதுவும் கேட்க வந்தீங்களா கண்ணா, இல்ல க்ளூ வேணுமா, இல்ல ட்ரை பண்றீங்களா? மேம் இல்ல மேம், அனிலன் தோணுது மேம், பட் ஆப்ஷன்ல இல்ல. ஓகே, இது எல்லாமே வேற வேற சப்ஸ்ட்ரேட்ஸ் இல்லைங்களா, பென்சீன் அண்ட் இட்ஸ் டெரிவேட்டிவ்ஸ். இதுல எல்லாத்துலயுமே எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தாராளமா நடக்கலாம். ஒரு எலக்ட்ரோஃபைல் தாராளமா வந்து நம்மளோட சப்ஸ்ட்ரேட்ஸ் அப்ரோச் பண்ணலாம். ஆப்ஷன் 4 மேம், ஏன்னா அது லோன் பேரை கொடுத்துட்டு அப்புறம் வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆர்த்தோலயும் பேராலையும் இருக்கும். ஓகே, இந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் ஆகலாம், எதர் ஆர்த்தோ பேராமெட்டால வந்து சப்ஸ்டியூட் ஆகலாம். ஓகேங்களா, அப்போ எலக்ட்ரோஃபைல் நம்மளோட சப்ஸ்ட்ரேட் அப்ரோச் பண்ணணும்னா சப்ஸ்ட்ரேட் எப்படி இருக்கணும், எலக்ட்ரான் ரிச் சப்ஸ்ட்ரேட்டா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்போ நம்மளோட சப்ஸ்டியூவன்ஸ் யோசிச்சு பார்ப்போம். இங்க நைட்ரோ குரூப் இருக்கு. According to mesomeric effect, this is -m. According to inductive effect, this is -I. ரெண்டோட கேஸ்லயுமே this seems to be electron withdrawing group. பென்சீனை எலக்ட்ரான் டெஃபிஷியண்டா மாத்தி விட்டுரும், எலக்ட்ரோஃபைல் அப்ரோச்சே பண்ண முடியாது, இது ரொம்ப கஷ்டம். பென்சீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஹைட்ரஜன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பும் கிடையாது, டொனேட்டிங் குரூப்பும் கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம டெசிஷன் எடுக்க முடியாது. மற்றதுல எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். குளோரின் எடுத்துக்கிட்டீங்கன்னா குளோரின் காட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். So this seems to be +m. Mesomeric effect படி this is electron donating group தான். ஆனா inductive effect படி this is -I, electron withdrawing group.
ஒன்னு எலக்ட்ரான் டொனேட்டிங், இன்னொன்னு எலக்ட்ரான் வித்ட்ராயிங்கா இருக்கு. ஆனா ஹாலஜனோட கேஸ்ல which will be dominating, inductive will be dominating. So inductiveோட கேஸ்ல this seems to be electron withdrawing. என்ன சந்தன மகாராஜ்? இல்ல ஹாலஜன்ல -A தான் டாமினேட் பண்ணும் சொல்லுங்க. ஆமா, டாமினேட் பண்ணும். அப்ப அங்க எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கிறதுனால அதுவும் பென்சீனை எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட்டா மாத்தி விட்டுரும். சோ இதுவும் ஆன்சர் இல்ல. ஆல்கஹாலோட கேஸ்ல ஆக்சிஜன் காட் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். சோ திஸ் இஸ் +M which is electron donating group. Inductive effectல this is -I which is electron withdrawing group. ஆனா ஒன்னு எலக்ட்ரான் டொனேட்டிங் வித்ட்ராயிங்கா இருக்கு. பட் இங்க ஹாலஜன் இல்லையே. ஹாலஜன் இல்லைன்னா பொதுவாகவே மீசோமெரிக் எஃபெக்ட் will be dominating. So electron donating property அதிகம் which makes this benzene electron rich. கரெக்ட்டுங்களா? பென்சீன்ல யாருமே இல்ல. ஆனா பென்சீன் கூட கம்பேர் பண்ணும்போது here we have alcohol. இது வந்து பென்சீன் எலக்ட்ரான் ரிச்சா மாத்துறதுனால ஈஸியா எலக்ட்ரோஃபைல் வந்து அப்ரோச் பண்ண முடியும். So answer is phenol. புரியுதுங்களா? phenol தான் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ரிலேட்டிவ்லி வேகமா நடக்கும். ஒருவேளை அனிலன் இருந்தா அனிலனும் நடக்கும். ஆனா அனிலன் இல்லைங்களே. ஸோ அதனால நம்ம சொல்ல முடியாது. ரைட். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின். Which of the following will not undergo SN1 reaction with OH minus? எங்க SN1 reaction நடக்காதுன்னு கேக்குறாங்க. CH2 CH2. ஆப்ஷன் 3 மேம். ஆப்ஷன் 3. why? பிரைமரி ஹாலோல்கேன். So usually வந்து SN1 நடக்கணும்னா that is a two-step process. First step is the formation of carbocation. அந்த carbocation ஸ்டேபிளா இருக்கணும். இங்க வந்து allyl carbocation இருக்கும், ரெசனன்ஸ் வழியா ஸ்டெபிலைஸ் ஆகும். இங்க வந்து tertiary carbocation இருக்கும், அது வந்து inductive effectaல ஸ்டெபிலைஸ் ஆகும். This is benzyl carbocation, இதுவும் ரெசனன்ஸ் வழியா ஸ்டெபிலைஸ் ஆகும். But it is primary வந்து obviously unstable carbocation. So இங்க தான் SN1 reaction நடக்கவே நடக்காது. அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீதி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ மேம். ரைட். இன்னைக்கு நிறைய பேர் கிளாஸ்ல இருக்கீங்க. அண்ட் இதுல என்ன பியூட்டினா 2025ல எழுத போறவங்க ஃபைன், நம்ம கஷ்டப்பட்டு அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஆனா இப்பதான் 12th ஸ்டாண்டர்ட்குள்ள என்டர் ஆகுறவங்க, 11th ஸ்டாண்டர்ட்குள்ள என்டர் ஆகுறவங்கலாம் பொறுமையா கிளாஸ் கவனிச்சது வந்து நிஜமாவே பெரிய விஷயம். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருந்தா எதுவுமே தெரியாது, பட் என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம்னு உட்காந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப பெரிய விஷயம் கண்ணா, ரொம்ப பொறுமை ஜாஸ்தி. சூப்பர். ஒரு மனசுல எவ்வளோ ஒரு டிட்டர்மினேஷன் இருக்குன்னு பாருங்க. வெரி குட். சரி, நம்ம மீதி நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா? இப்ப நீட் எழுத போறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் நம்ம பேசிட்டு இருக்கோம், பட் பிசிக்கல் இன்ஆர்கானிக் நம்மளுக்கு கண்டென்ட் சாப்டர்ஸ் எல்லாம் கம்மி தான், தியரிஸ் தான். பட் பிசிக்கல் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இப்போ கிளாஸ் வைண்ட் பண்ணி ரைட், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, பை கைஸ். பை, குட் நைட். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பாய் ஷர்மிளா. சூப்பர், எவ்வளோ டிட்டர்மினேஷன் பாருங்க நீங்க. தேங்க்யூ மேம். பாய் கண்ணா, குட் நைட்.